நீங்க ரொமான்ஸ் பண்ணி சர்வை பண்ணி ஊருக்கே தெரியும் மனசுல இருக்கிற மாதிரியான இங்க பொறுக்கிட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கேன். பாத்தியா மூஞ்சா பாரு நல்லா. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோமோவே தரமா இறக்கி இருக்காங்க. டிடிஎஃப் நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, அதுல கடைசி டாஸ்கா இந்த டாஸ்க் தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு கார்ல வந்து எல்லாருமே முதல்ல ஏறி உட்காந்துடணும். ரொம்ப கஷ்டம் இல்ல, சின்ன கார்ல அவ்வளவு பேர் உட்காந்துட்டு இருக்கிறது கஷ்டம் இல்ல. யாரு ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்க முதல்ல இறங்கிடுவாங்க. கடைசி வரைக்கும் யாரு தாக்கு பிடிக்கிறாங்கன்றது தான் கேமோட கான்செப்ட். அதாவது பாத்ரூம்லாம் போக முடியாது, எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டு உட்காரணும். சீசன் 1ல இந்த டாஸ்க் நடந்திருக்கும். எனக்கு அதுக்கப்புறம் எந்த சீசன்ல நடந்ததுன்னு தெரியல. சீசன் 1 நல்ல ஞாபகம் இருக்கு. ஸ்னேகன் சுஜாவருணி ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருப்பாங்க. வெயில்லாம் அடிக்கும். காலையில நைட்டு உட்காந்தவங்க காலையில வரைக்கும் இருப்பாங்க. வெயில் பயங்கரமா அடிக்கும். சூப்பரா இருந்தது. அதே மாதிரி இப்போ இவங்க எல்லாருமே விளையாடுறாங்க. ஸோ நம்ம இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. ரெக்வஸ்ட்டாக தான் இந்த விஷயத்தை கேட்குறேன். நீங்கள் லைக் போட்டிங்கன்னா இந்த வீடியோ புஷ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு பார்க்குறவங்க லைக் போடாமல் இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை வந்ததுன்ற மாதிரி நியூஸ் எப்பயோ வந்துருச்சுங்க. உண்மையாலே ஒரு 12 மணி நேரத்துக்கு முன்னாடியே நியூஸ் வந்துருச்சு. உள்ள இருக்கவங்க யாரோ இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து நடந்ததை அப்படியே சொல்றாங்க. கமருதீனுக்கும் சாண்ட்ராக்கும் பயங்கர சண்டை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் இருக்காது அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா இந்த ப்ரோமோவை பார்த்தாலே தெரியுது பயங்கரமா ஒரு டர்ட்டியா சண்டை போட்டுக்கிறதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி சண்டை. எனக்கு தெரிஞ்சு கமருதீன் தான் நிறைய வார்த்தை விடுறான். அவங்க பேசுறாங்க, ஆனா இவன் நிறைய வார்த்தை விடுறான். பேசுறதுக்கும் வார்த்தை விடுறதுக்கும் நிறைய இருக்கு. அவங்க கோபமா இவனை கிண்டல் திட்டுற மாதிரியோ ஒரு மாதிரி பேசுறாங்க. ஆனா இவன் எவ்வளவு தேவையில்லாத வார்த்தையை விடுறான் தெரியுமா. சரி, முதல்ல ஆர்டரா என்ன நடந்ததுன்றதை பார்ப்போம். எல்லாருமே நெருக்கமாக உட்காந்துட்டு இருக்காங்கல்ல. அப்போ வந்து கமருதீன் விஜய பார்வதி கிட்ட ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்காரு போல. பின்னாடி இருக்க விக்ரம் என்ன சொல்றாருன்னா, டே இந்த இடத்த கூட ரொமான்ஸ் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவீங்களாடா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கிண்டலா சொல்றாரு. அதுக்கு பார்வதி இருக்காங்கல்ல, ஆமாப்பா நாங்கள் ரொமான்ஸ் பண்ணி தான் சர்வைவ் பண்றோம், இல்லைனா எங்களுக்கு சர்வைவ் பண்ண தெரியாது அப்படின்ற மாதிரி அவங்களும் பதிலுக்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரியும் கிண்டல் பண்ற மாதிரியும் பேசுறாங்க. இப்போ வந்து இவர் என்ன பண்றாரு, கமருதீன் என்ன பண்றாரு, சாண்ட்ராவை பார்த்து ஸ்கேம் ட்ரான்ற மாதிரி சொல்றாரு. அதாவது நிறைய பேர் ட்ரோல் பண்றதுக்கு ஸ்கேம் ட்ரான்னு சொல்றாங்க. இவங்க உள்ள இருக்கிறதே ஸ்கேம் தாங்க, ஏமாத்தி தான் இருக்காங்கன்ற மாதிரி நிறைய பேர் சோஷியல் மீடியால கிண்டல் பண்றாங்கல்ல. அதே மாதிரி கமருதீன் ஸ்கேம் ட்ரான்ற வார்த்தையை யூஸ் பண்றாரு. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல சாண்ட்ரா தான் ஆரம்பிச்சாங்க, என்ன தெரியுமா சொல்றாங்க, கமருதீன காமருதீன் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ப்ரோமோல அதை நமக்கு காட்டலங்க. கமருதீன் தான் முதல்ல இவங்களை பார்த்து என்னன்னு சொல்றாரு, ஸ்கேம் ட்ரான்ற மாதிரி சொல்றாரு. இங்க வந்து சாண்ட்ரா கொஞ்சம் ட்ரிகர் ஆகி சில வார்த்தையை விடுறாங்க. வார்த்தையை விடல, சாதாரணமா தான் சொல்றாங்க, உன் கேரக்டரை பத்தி ஊருக்கே தெரியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது பார்வதி நடுவில் வராங்க. என்ன சொல்றாங்கன்னா, மனசுல இருக்க எல்லாம் வெளியே வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நமக்கு ப்ரோமோன்றதுனால யார் சொன்னது முன்னாடி யார் சொன்னது பின்னாடிலாம் தெரியாது. ஸோ இவங்க மாத்தி மாத்தி பேசிக்கிறத ப்ரோமோவா நமக்கு காமிச்சிருக்காங்க. இந்த ஆர்குமெண்ட்ல எப்பவுமே போல கமருதீன் நிறைய வார்த்தையெல்லாம் விட ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, நீயே பெரிய பொறுக்கி அப்படின்ற மாதிரி சாண்ட்ராவை பார்த்து சொல்றாரு. சாண்ட்ரா என்ன பொறுக்கித்தனம் பண்ணாங்க எனக்கு தெரியல. சரியா, இப்ப பதிலுக்கு சாண்ட்ராவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒன்ன மாதிரி பொறுக்கித்தனம் நான் பண்ணனா, நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. போக போக கமருதீன் இன்னும் பேச ஆரம்பிக்கிறான். நீ யார்டி, நீ யார் அதை கேட்கறதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். அதாவது நீங்க ரெண்டு பேர் இங்க அசிங்கமா பண்ணீங்கல்ல அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சில கேள்வி கேட்கறாங்க போல. என்ன அசிங்கமா பண்ணோம், நீ யார்டி அதை கேட்கறதுக்கு அப்படின்ற மாதிரி வார்த்தையை விட்டுக்கிட்டே இருக்கான். சோ இந்த ப்ரோமோ படி பார்த்தா யாருமே தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ற மாதிரியே தெரியலங்க. இவன் வார்த்தையை விட்டுக்கிட்டே இருக்கான். டே சும்மாறான்னு கூட யாரும் சொல்லல. உண்மையில சொல்லியிருப்பாங்க, அதாவது அந்த ஃபுல் வீடியோல சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. பட் ப்ரோமோல சும்மாருன்னு யாருமே சொன்ன மாதிரி நமக்கு காட்டல. இவன் பாட்டுக்கு பேசுறான். அவங்க வந்து முதல்ல சாதாரணமா தான் அவனுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அவன் ஃபேஸை கூட பார்க்கல, கமருதீன் ஃபேஸை கூட பார்க்காம ரிப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. போக போக ரெண்டு பேருமே ரொம்ப மோசமா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கமருதீன் போக போக பயங்கரமா வார்த்தை விடுறான். அது என்ன தெரியுமா, நீ யார்டி, நீ என்ன பத்தி பேச என்ன இருக்கு, உனக்கு பிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதே வார்த்தையை ஏற்கனவே சொல்லி பிரச்சனையா இருக்கு. திரும்பியும் அந்த வார்த்தையை சொல்றாங்க. கமருதீனை பொறுத்த வரைக்கும் வேற வாய் நாரவாய் கான்செப்ட் தான். என் சாண்ட்ராவை வந்த புதுசுல அக்கான்ற மாதிரி சொல்லுவான். அக்காவை வந்து நீ அவ்வளோ ஃபிக்ஸ் ஆனவங்களை திட்டு சண்டை போடு, ஏன்னா பிக் பாஸ்ல சண்டை வரதான் செய்யும். நீ அதுக்கு நீ இவ்வளோ வார்த்தையை விட்டா அந்த வார்த்தையை திரும்பி எடுத்துட முடியுமா? இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாரின்னு கேட்பான். அந்த சாரியை நம்ம ஏத்துக்க முடியுமா? அவ்வளோ பேசிட்டான். அக்கான்னு கூப்பிட்டு இருந்தவங்கள நீ பொறுக்கின்னு சொல்ற, பிஞ்சிரோன்னு சொல்ற, நீ யாரி அப்படின்ற மாதிரி கேட்கிற. எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்துறான். ஸோ துப்பிடுவன்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்கான் போல கமருதீன். அதை நமக்கு காட்டல. ஏன்னா இவங்க பதிலுக்கு என்ன கேட்கறாங்கன்னா, நீ தைரியம் இருந்தா துப்புடா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கடைசியா கமருதீன் என்ன சொல்றானா, பெரிய இவ மூஞ்சப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். கண்டிப்பா கமருதீன் இந்த மாதிரி பேசும்போது ஹவுஸ்மேட்ஸ் தடுக்க தான் செஞ்சிருப்பாங்க, பேசாதன்னு சொல்லியிருப்பாங்க. இங்க கேள்வி என்னன்னா, பார்வதி தடுத்தாங்களா இல்லையான்றது தான் கேள்வி. பார்வதி வந்து தடுக்காம அமைதியா இருந்தாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. சோ இந்த டாஸ்கை பத்தி வர நியூஸ் எப்படி இருக்குன்னா, இவங்க அதாவது பார்வதி தடுக்கல, கமருதீன் திட்டிக்கிட்டே இருந்திருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல சாண்ட்ராக்கு பேனிக் அட்டாக் வந்த மாதிரி கொஞ்சம் மூச்சு விட சிரமப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் காரை விட்டு வெளியே வந்திருக்காங்க. வெளியே இருக்க ஹாஸ்பிட்டலுக்கா இல்லைனா
கன்ஃபெஷன் ரூம் வழியா டாக்டர் பார்த்தாரா என்னன்னு தெரியல, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்திருக்காங்க, எல்லாருமே சேர்ந்து படுக்க வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு வயலண்டா சண்டை போயிருக்கு. அதாவது மாத்தி ரெண்டு பேருமே திட்டிட்டு இருக்காங்க. நீங்க இந்த ப்ரோமோ படி பார்த்தாலே இவன் தான் நிறைய வார்த்தை வர்ற மாதிரி இருக்கு. நம்ம ஃபுல் எபிசோடு பார்த்துட்டு பேசுவோம். இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.